காரைக்குடி மாநகராட்சிக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டப்படும். சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்வாறு அறிவித்தார். மேலும் வீரமும் புகழும் கொண்ட மாவட்டம் சிவகங்கை என்று புகழாரம் சூட்டிய முதலமைச்சர், சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி, காளையார் கோவில் மற்றும் 616 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்தில் அண்ணனாக, தம்பியாக, மகனாக, அப்பாவாக இந்த ஸ்டாலின் இருந்து வருகிறேன் என்றவர், 31,000 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன் அடைந்துள்ளனர் என்றும் கூறினார். ஒன்றிய அரசு திட்டங்களையும் மாநில அரசின் நிதியை கொண்டு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த முதல்வர், எந்த செலவு செய்தால் மக்கள் பயனடைவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்றும், உதயசூரியன்தான் என்றென்றும் தமிழகத்தை ஆட்சி செய்யும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். காரைக்குடி மாநகராட்சிக்கு காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டப்படும் என்றும், 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட விரிவாக்கம், இளையான்குடியில புறவழிச்சாலை, சிவகங்கையில ஒருங்கிணைந்த நீதிமன்றம், மாணவியர் விடுதிகள், பள்ளி கட்டிடங்கள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலை, சிவகங்கையிலே புதிய நகராட்சி கட்டடம், மகளிர் கல்லூரி